வணக்கம். காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது திமுக கூட்டணியில் உள்ள நிலையில் இந்த மாநாடு நடத்தும் விவகாரம் விவாதமானது. இந்த நிலையில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று அழைப்பு விடுத்தார். திமுக கூட்டணியில் இருந்தபடியே திருமாவளவன் அழைப்பு விடுத்தது பெரும் பரபரப்பானது. அதன் பிறகு திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று பேசிய வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார். இது சர்ச்சையான நிலையில் அந்த வீடியோ டெலீட் செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி அட்மின் அந்த வீடியோவை பதிவிட்டு நீக்கியதாக திருமாவளவன் தெரிவித்தார். இதனால் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே மோதல் போக்கு என்பது அதிகரித்துள்ளது. இதற்கிடையேதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இன்று திருமாவளவன் சென்னையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளார். இது தொடர்பாக திருமாவளவன் கூறியது என்னவென்றால், தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஏன் திமுக வலியுறுத்தக்கூடாது, அதிமுக ஏன் வலியுறுத்தக்கூடாது, காங்கிரஸ், பாஜக போன்ற தேசிய கட்சிகள் ஏன் இதனை ஒரு தேசிய கொள்கையாக கொண்டு வரக்கூடாது? இதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்பும் கேள்வி. சரி, இப்படி பேசுவதால் திமுக உங்களை தப்பாக நினைக்காதா? கூட்டணியை முறித்து விடுவீர்களா? உங்களின் நோக்கம் என்ன என்று ஊடகங்கள் கேட்கிறார்கள். நான் அதனை பற்றி எந்த கணமும் யோசித்தது இல்லை. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் எனது கோரிக்கை. இந்த கோரிக்கையால் அரசியலில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதனை எதிர்கொள்ள விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறது. இப்படி பேசுவதால் தேர்தல் அரசியல் கூட்டணி உறவுகளில் பிரச்சனைகள் வரலாம், பாதிப்புகள் வரலாம், பின்னடைவுகள் வரலாம். நாங்களும் கட்சி தொடங்கி உள்ளோம். 4 எம்எல்ஏக்கள் வைத்துள்ளோம், 2 எம்பிக்கள் வைத்துள்ளோம், மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளோம். இது ஜனநாயகத்தில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போது நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், திமுக கூட்டணியில் இருப்பதாக நம்புகிறோம், திமுக கூட்டணியில் தொடர்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் வேண்டும். திருமாவளவன் பயந்து விட்டார் என்று எங்களை பயமுறுத்த யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம் என்றார். மதுவிலக்கை வலியுறுத்துவதால் கூட்டணியில் பிரச்சனை பாதிப்பு வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தயாராக இருக்கிறது என்று தற்போது திருமாவளவன் உறுதியாக சொல்லியுள்ள நிலையில் இதன் மூலம் திமுகவிற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.